ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலண்டைன் டே வருது இல்லைங்களா, இன்னும் 2 நாளில். ஸோ ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லாமல் நம்ம எப்படி ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் 1 கப் மைதா எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் சர்க்கரை, ஒரு 1/2 கப் தயிர், அப்புறம் ஒரு 1/4 கப் பீட்ரூட்டை வேக வச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பியூரி எடுத்து வச்சுருக்கேன். வேக வைக்காமல் பியூரி எடுக்காதீங்க, வேக வச்சு பியூரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 கப்பு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம இந்த ஐசிங் சுகர் போட்டுப்போம், இல்லைனா பவுடர் சுகர் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளைன் சுகரே போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கேஸ்டர் சுகர் இருந்தது, சின்ன சின்ன சுகர் இருக்கும் இல்லைங்களா, அது இருந்ததுன்னா நீங்கள் அது போட்டுக்கலாம், ஈஸியாக கரைஞ்சிரும். கொஞ்சம் பெருசாக கற்கண்டு மாதிரி இருக்கிற சுகர் போட்டிங்கன்னா கரையாது. ஸோ பெஸ்ட்டு இந்த மாதிரி பவுடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். 3/4 கப் சுகர் போட்டுக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆயில். இப்போ இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது 3ஐயும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும் நம்மளுக்கு, அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தயிர் தனித்தனியாக தெரியுது இல்லைங்களா, அந்த மாதிரி தெரியாமல் நல்லா நம்மளுக்கு டெக்ஸ்சர் க்ரீமி டெக்ஸ்சர் வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தயிர் ஆட் பண்ண மாதிரியே தெரியல, நல்லா நம்மளுக்கு ஒரு க்ரீம் மாதிரி, லோஷன் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்க போகிறோம். இது கூட கலர் பாருங்கள் எப்படி இருக்கும். இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட பேட்டர் எப்படி இருக்குது, செம்மையாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சீவர் இருந்ததுன்னா நீங்கள் அதை வச்சு நல்லா ஜெலிச்சிக்கலாம் மாவை. இப்படி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், லம்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி ஒரு இது மாதிரி சிலிக்கான் லேடல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு கேக் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா சைட்ஸ்லலாம் ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சைட்ஸில் இருக்கிறத நல்லா எடுத்து விடுறதுக்கும் இது ரொம்ப வசதியாக இருக்கும் நமக்கு. இது நான் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்படி சுற்றக்கூடாது. நம்ம எப்போவுமே மிக்ஸ் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் கேக் பேட்டர்ஸ் எப்போவுமே மிக்ஸ் பண்ணணும். சாரி, ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தட் மறந்துட்டேன் நான் அதை. இது நான் பிளாஸ்டிக் பவுல் யூஸ் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா சைடில் ஒட்டவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் நம்ம கரண்டி யூஸ் பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட், நம்ம சைட்ஸில் வேஸ்ட் ஆகாமல் பேட்டர் இப்படி எடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஈவனாக அப்படியே வரும். இது இந்த பவுல்னு இல்லை, நம்ம வேறு ஏதாவது சில்வர் பவுல்ஸ் யூஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும் நம்ம பேட்டர். இப்போ நம்ம பேக் பண்ணுறது லாஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ நம்ம பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஃப்ளோ மாதிரி உங்ககிட்ட நல்லா ஹெவி பாட்டம் பேனாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. இல்லை பழைய நான்ஸ்டிக் பேன் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கிட்டு ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒயர் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து இதில் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம இதை மூடி வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட அவன் மாதிரி தான். நம்ம அவன் எப்படி ப்ரீ ஹீட் பண்ணுறோமோ அதே மாதிரி இப்போ இந்த பேன் வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்மளோட இதுக்கு நடுவில் வந்து நம்மளோட பேட்டரை வந்து நம்ம வந்து கேக் பேனில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேக் பேன்ஸே நம்மளுக்கு விற்கிது. இது வந்து சைஸ் வைஸ் வரும். நம்ம ஸ்டெப் கேக்ஸ் கூட செய்யலாம். இந்த மாதிரி சைஸ் வைஸ் வரும். ஸோ இந்த மீடியம் சென்டரில் இருக்க சைஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த பேன் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நம்ம இப்போ பேட்டர் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட சைஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸ்க்கு நம்ம இந்த மாதிரி ஒரு குக்கிங் பேப்பர்னு விற்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து ட்ரேஸ் பேப்பர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து இது மேலே வந்து நம்ம இப்போ போட்டுக்கலாம். இது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம என்ன பண்ணலாம், இது போடணுன்னு அவசியம் கிடையாது. இது இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம். அதே மாதிரி இந்த பேனில் தான் நீங்கள் பேக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து சில்வர் பேன் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட வைக்கலாம். நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ வாங்கியிருக்கேன் இதுக்காகவே. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி இந்த ரேப்பரும் நீங்கள் வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டர் அப்ளை பண்ணிடலாம், இல்லை கீ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மைதா போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம். ஆயில் கூட போட்டுக்கலாம். ஆயில் போட்டு கூட நீங்கள் டஸ்ட் பண்ணலாம் மைதா வச்சு. இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த பேப்பர் இருக்குது அப்படின்னா எப்படி நீங்கள் வந்து இது பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கமுத்து போட்டுக்கோங்க. பேனை கமுத்து போட்டுட்டு அது மேலே இப்படி நீங்கள் வச்சுட்டு ஒன்றும் வந்து நீங்கள் பெருசாக எதுவும் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிட்டே போக வேண்டியதான். அது உங்களுக்கு கரெக்டாக உள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். நான் இப்போ கட் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன் நான். இந்த பேப்பர் பாருங்கள் நம்மளுக்கு அப்படியே அதோட சைஸ்க்கு கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது பாருங்கள். இதுக்குள்ளே போட்டு இப்போ நம்ம இதுக்குள்ளே நம்ம பேட்டர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து இந்த டின்னில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேனில் ஃபில் பண்ணிட்டோம். இதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இங்கே பாருங்கள் பபிள்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே பபிள் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம டேப் பண்ணோம்னா அந்த பபிள் பாருங்கள். ஸோ உள்ளே ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா இப்போ நம்ம டேப் பண்ணும்போது பபிள்ஸ் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை டேப் பண்ணிட்டு இப்போது நம்ம வந்து பேனில் வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பேன் ஹீட் பண்ணி 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. ஸோ இதை இப்போ ஓப்பன் பண்ணும்போதே நல்லா புகை வருது பாருங்கள். இந்த வந்து அந்த ஒயர் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே இப்படி வச்சுட்டு இதை மூடிடலாம். மூடிட்டு இப்போ வந்து இது 35 to 45 மினிட்ஸ் அது வந்து லோ ஃப்ளேமில் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். இல்லை நீங்கள் அவன் இருந்தது அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸில் வச்சுட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதை வந்து 35 to 45 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டைம் காட்டுறேன் பாருங்கள். டைம் வந்து கிட்டத்தட்ட 3:45 ஆகுது. நம்ம வந்து 35 மினிட்ஸ்லேருந்து 45 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். 35 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் பேக் ஆகிடுச்சா இல்லையான்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 3:45 ஆக போகிறப்போ வச்சோம். ஸோ 35 மினிட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ 4:15 இல்லை 20க்கு பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சென்டராக நான் வந்து இப்போ ஒரு ஸ்டிக் உங்கள்கிட்ட இந்த மாதிரி டூத் பிக் இல்லைன்னா ஸ்குயர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் ஒட்டிக்கிட்டு வருது. ஸோ இது வந்து இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ நான் திருப்பி க்ளோஸ் பண்ணிடுறேன். 2 வாண்டூஸும் எழுந்திச்சிட்டாங்க. இப்போ வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தனு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. இப்போ இன்னொருத்தவங்களை காட்டுறேன் பாருங்கள். இவங்க இங்கே வந்து சாக்ஸை வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க பாருங்கள். அனந்திமா ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய்.
இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்ப்போம் நம்ம. பாருங்கள், ஒட்டவே இல்லை, ஸ்மூத்தாக வருது. ஸோ இந்த டைமில் நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேக் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நல்லா நம்ம வந்து க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கணும். எலக்ட்ரிக் பீட்டர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு இந்த ஃப்ராஸ்டிங்க்கு எலக்ட்ரிக் பீட்டர் தேவைப்படாது. இது ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஸோ நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்மளுக்கு பேல் கலர் வரும் நல்லா நம்ம பீட் பண்ணதுக்கப்புறம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஐசிங் சுகர் கிடச்சா அது கூட யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணிங்க அப்படின்னா பவுடர்லாம் வெளியில் வரும். ஸோ அதனால் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா க்ளப் ஆகி க்ரீம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதையும் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுடர் சுகரை நம்ம. நல்லா க்ளப் ஆகி மெல்ட் ஆகுது பாருங்கள் அந்த சுகர் வந்து இந்த பட்டரோட மெல்ட் ஆகி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ பாருங்கள், நல்லா சுகர் மெல்ட் ஆகி நம்மளுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் மிச்சம் இருக்கிற ஹாஃப் சுகரையும் ஆட் பண்ணி நல்லா திருப்பியும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வேணுங்கிற டெக்ஸ்சர் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரீம் மாதிரி நல்லா வந்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு க்ளீனாக வரும். எந்த வேஸ்டேஜும் சைடில் ஒட்டாமல், பாத்திரத்தில் ஒட்டாமல் க்ளீனாக வந்துடும். ஸோ இதை எடுத்து நல்லா நம்ம எல்லாத்தையும் க்ளீனாக எடுத்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்சர் வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ரீம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இதாங்க கேக்குக்கு வந்து டேஸ்ட்டே. இந்த க்ரீம் சீஸ் வந்து ஒரு 150 கிராம்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 150 கிராம்ஸ் நான் ஃபுல்லாக ஆட் பண்ணி பீட் பண்ண போகிறேன். ஓவர் பீட் பண்ணக்கூடாது. ஸோ வந்து சாஃப்டாக பீட் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் பீட் பண்ணணும். ஸோ இந்த 150 கிராம்ஸ் ஆஃப் க்ரீம் சீஸும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம இப்போ நல்லா இல்லை, ஸ்லோவாக பீட் பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பட்டர் பீட் பண்ண மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பீட் பண்ணக்கூடாது, ஸ்லோவாக தான் பீட் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக என்ன சொல்கிறது, எலக்ட்ரிக் பீட்டர் அளவுக்கு ரொம்ப நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீடில் தான் நம்ம பீட் பண்ணணும். செகண்ட், தேர்ட் ஸ்பீட்லலாம் பீட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ளஃபியாக வர அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரமும் பீட் பண்ணக்கூடாது அதே சமயத்தில். இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு, சூப்பராக ஃப்ளஃபியாக வந்துச்சு நம்மளுக்கு க்ரீமு. இப்போ அந்த சிலிக்கான் ஸ்பேட்சில் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் க்ளப் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ வந்து நம்ம இது கூட வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடாது க்ரீம், இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்மளோட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்க போகிறோம். இப்போது நம்ம கேக்கை வந்து நம்ம கேக் பேன்லேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, சூப்பராக வருது பாருங்கள் கேக்கு. நம்ம கேக்கும் சூப்பராக ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெட் வெல்வெட் கேக் ப்ரௌன் கலரில் சாக்லேட் கேக் மாதிரி இருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இதோட டேஸ்ட் வந்து ரெட் வெல்வெட் கேக் மாதிரி தான் இருக்கும். பட் நான் வந்து எனக்கு கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேவர் அதிகமாக இருந்தால் பிடிக்குங்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக்கோ ஃப்ளேவர் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரே இருக்கும். நீங்கள் அதனால் இது எந்த கலரில் இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ரெட் வெல்வெட் கேக் தான். நான் கொஞ்சம் சாக்கோ பவுடர் அதிகமாக போட்டதுனால இந்த கலரில் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ வந்து மேலே இருக்க லேயர் வந்து மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். அது எதுக்குன்னா நம்ம வந்து கேக் க்ரம் செய்ய போகிறோம் டெக்கரேஷனுக்காக. ஸோ இப்போ வந்து இன்னொரு பார்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கலாம்.
பெரிய கத்தி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து வசதியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. தனு வந்து அதுக்குள்ளே எனக்கு கேக் கொடுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான் பாவம். நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க மாட்டேன்ட்டான். ஸோ இப்போ இது மேலே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ராஸ்டிங் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த பிளேட்டில் வந்து நம்ம கேக் வந்து கட் பண்ண போகிறோம், டெக்கரேட் பண்ண போகிறோமோ அந்த பிளேட் எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம இப்போ சுகர் சிரப் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த சுகர் சிரப் வந்து இது மேலே லைட்டாக அப்படியே ஊற்றி விட்டுடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ராஸ்டிங்க்கு இந்த சிலிக்கான் ஸ்பேட்சுலாவே எடுத்துகிட்டு பாருங்கள், கொஞ்சம் அப்படியே கேர்டு மாதிரி நம்மளுக்கு கேர்டு இருக்கும்ல கெட்டியாக, அந்த மாதிரி எப்படி அழகாக வந்து பாருங்கள். ஸோ இதை வந்து நல்லா எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நடுவில் பார்ட்டுங்கிறதுனால ரொம்ப நம்ம அப்படியே நீட்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே கொஞ்சம் இதுவாக இருந்தால் பரவாயில்ல. அதுவும் இல்லாமல் நம்ம ஹோம்மேட் தானே பண்ணுறோம், ஸோ நோ ப்ராப்ளம். இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி செகண்ட் பார்ட் வைக்கணும். ஐ எம் ஸோ சாரி, செகண்ட் பார்ட் கேக் வச்சதுக்கப்புறமும் அதில் கொஞ்சம் சுகர் சிரப் ஊற்றணும். பட் நான் வந்து வீடியோ கரெக்டாக எடுக்கிறேன்னா, குழந்தைங்க அழுகுறாங்களான்னு அதில் வந்து என்னோடய மைண்ட் இருந்ததுனால நான் சுகர் சிரப் ஆக்சுவலி அதில் ஊற்ற மறந்துட்டேன். நீங்கள் மறக்காமல் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நல்லா நம்ம சைட்ஸ்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். சைட்ஸில் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு க்ரீம் இருந்தால் போதும், ரொம்ப அப்படியே இருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து கேக்கோட க்ரம்ஸ் எடுக்க போகிறோம் இல்லைங்களா மிக்சியில் போட்டு, அதை வந்து நம்ம சைட்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒட்டி விட போகிறோம். ஸோ ரொம்ப அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அப்படியே லைட்டாக சும்மா ஒட்டுறதுக்காக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் போதும். மேலே மட்டும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு லேயரை வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் லைட்டாக அடித்தோம் கோர்ஸாக அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு க்ரம்ஸ் கிடச்சிடும். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லைட்டாக கையில் எடுத்துகிட்டு சைட்ஸில் இந்த மாதிரி ஒட்டி விட போகிறேன். அந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கேக் ஃபுல்லாக சுற்றியும் ஒட்டி விட்டுடலாம். லைட்டாக சும்மா இப்படி டச் பண்ணோம் அப்படின்னா அந்த க்ரீமில் அது ஒட்டிக்கும். ஸோ ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அடுத்த டெக்கரேஷன் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக சைட்ஸில் ஒட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற அந்த ஃப்ராஸ்டிங் க்ரீமில் நான் லைட்டாக ஒரு ஆரஞ்சு ரெட் கலர் லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், சும்மா ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி நான் டெக்கரேட் பண்ணிட்டேன் மேலே. அதுக்கு மேலே மிச்சம் இருக்க க்ரம்ஸை வந்து அந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நம்மளோட கேக் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். சாரி, நான் ஆக்சுவலி நாளைக்கு வேலண்டைன் டேக்கு இன்றைக்கி தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது என்னால். பட் நான் வந்து பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு. குழந்தைங்க இருக்கிறதுனால எடுக்க முடியல. சாரி, டிலே ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் லேட்டாக கூட நீங்கள் நாளான்னைக்கு இல்லை நாளைக்கு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை. மறக்காமல் உங்களோட சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பை பாய்.